என்ன தோனியோட நம்பர் 7 ஜெர்சியை பிசிசிஐ ரிட்டையர் பண்ணிருக்காங்களா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோல நம்ம சில ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அப்டேட், நம்ம பிசிசிஐ மகேந்திர சிங் தோனி பண்ண அச்சீவ்மெண்ட்ஸை ஹானர் செய்யும் விதமா பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி வேர் பண்ண ஜெர்சி நம்பரான 7 பாத்தீங்கன்னா ரிட்டையர் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பிசிசிஐ சச்சின் டெண்டுல்கர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ்க்குலாம் அவரை ஹானர் செய்யும் விதமா பாத்தீங்கன்னா ஜெர்சி நம்பர் 10 பாத்தீங்கன்னா ரிட்டையர் பண்ணாங்க. இப்ப செகண்ட் பிளேயரா மகேந்திர சிங் தோனியை வேர் பண்ண ஜெர்சி நம்பரான 7 பாத்தீங்கன்னா ரிட்டையர் பண்ணிருக்காங்க. பிசிசிஐ போத் ஜெர்சி நம்பரான 10 and 7 ரிட்டையர் பண்ணதுனால எந்த ஒரு பிளேயரும் இந்தியாக்காக விளையாடும் போது நம்பர் 7 and நம்பர் 10 ஜெர்சியை போட முடியாது. செகண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்டேட், தல ஃபார் எ ரீசன் என்ற ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரொம்பவே ட்ரெண்ட் அடைஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இது ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனியோட ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல உங்களால நம்ப முடியாது. பட் அவங்க தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மகேந்திர சிங் தோனியை ட்ரால் பண்ணுவதுக்காக போஸ்ட் பண்ணப்பட்டது. இப்ப மகேந்திர சிங் தோனியை ட்ரெண்ட் ஆக்கி அண்ட் எல்லாரையும் பாத்தீங்கன்னா வியப்படைய செஞ்சிருக்கு இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட். தேர்ட் ஸ்போர்ட்ஸ் அப்டேட், மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா அபிஷியலா ரோஹித் சர்மாவை பாத்தீங்கன்னா கேப்டன்சில இருந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்ப ஹர்திக் பாண்டியாவை பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா நியமிச்சிருக்காங்க. தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் அண்ட் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் ஐபிஎல் 2024ல கேப்டன்சி பண்ணுவாரு, அதுக்கப்புறம் தான் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா ஆவார் அப்படின்னு நினைச்சோம். பட் மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2024 ஹர்திக் பாண்டியாவை பாத்தீங்கன்னா கேப்டனா நியமிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் இந்த கேப்டன்சி சேஞ்சுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க இதுதான் கரெக்ட் டைமா கருதணும் ஃபார் த ஸ்மூத் டிரான்சிஷன் ஆஃப் கேப்டன்சி ஃப்ரம் ரோஹித் சர்மா டு ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மாவே கேப்டன்சியை கண்டினியூ பண்ணியிருக்கலாமா ஆர் ஹர்திக் பாண்டியாக்கு கேப்டன்சி கொடுத்தது கரெக்டா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.